உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோவோ ஹீரோயினோ உண்மையாவே நல்லவங்களா, இல்ல அவங்க நல்லவங்க மாதிரி காட்டுறதுக்காண்டி ஒரு டீமே வேலை செய்யுதா அப்படின்ற மாதிரி பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் நம்மளுக்கு காமிச்சு ஒரு கேட்ராமா எடுத்திருக்காங்க. அந்த கேட்ராமா இப்போ தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. இதோட பிளாட் என்ன அப்படின்றத நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நம்ம ஹீரோ பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. மக்கள் முன்னாடி ரொம்ப நல்லவர் மாதிரியே காமிச்சுப்பாரு. ஆனா நிஜமாவே செம்ம கோபக்காரர். இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் பெரிய லீடிங் பிஆர் ஏஜென்சியோட ஹெட்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ பண்ற எல்லா தப்பையும் சரி பண்ணி அவரோட இமேஜை காப்பாத்துறதா இவங்களோட மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்குது. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் காலேஜ்ல இருந்தே ஒரு பழைய பகை ஒண்ணு இருக்கு. இதனால நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எப்பயுமே ஹீரோயினை கடுப்பேத்துறதே ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இந்த டிராமால நம்ம ஹைலைட்டா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியோட ரியாலிட்டி தான். ஒரு ஆக்டருக்கு ஃபீவர் வந்தா கூட பிஆர் டீம் எப்படிலாம் டென்ஷன் ஆகுறாங்க, டேட்டிங் நியூஸ் வந்தா அதை எப்படி ஃபேக்னு ப்ரூவ் பண்றதுக்கும் கவர் பண்றதுக்கும் ட்ரை பண்றாங்க. சரி வாங்க திரும்ப நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். போக போக தான் நம்மளுக்கு தெரிய வருது நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல நிஜமாவே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அவன் காலேஜ்ல இருந்தே இவளை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அதை புல்லிங் பண்ற மாதிரி தப்பு தப்பா எக்ஸ்பிரஸ் பண்ணி சொதப்போது எப்படி மாதிரி நம்ம ஹீரோ ஒவ்வொரு டைமும் ஹீரோயின்ட்ட பேச போகும்போதெல்லாம் அது தப்பு தப்பா எக்ஸ்பிரஸ் பண்ணி சொதப்பல்ல போய் முடிஞ்சு போயிடுது. இதனால ஹீரோயின் ஹீரோவை தப்பா நினைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பத்தின முழு உண்மையும் தெரிய வருது. அவனோட தனிமையை பத்தியும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் மெதுவா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. பட் இப்ப என்னன்னா, இந்த விஷயம் வெளியில தெரிய வந்துச்சு அப்படின்னா ஹீரோவோட கெரியரே காலி ஆயிடும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி சீக்ரெட்டா டேட் பண்றாங்க, அதை எப்படிலாம் மறைக்கிறாங்க அப்படின்றது தான் மெயின் பிளாட். ஹீரோவோட அம்மாவை பத்தின சீக்ரெட்ஸ், அவனோட பாஸ்ட்னு நிறைய எமோஷனல் ட்விஸ்டும் இருக்கும். கடைசியில நம்ம ஸ்டாரா இருக்கிறத விட நம்ம யாரை நிஜமா லவ் பண்றோமோ அவங்க கூட இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் குட்டான மெசேஜோட இந்த சீரீஸை முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு எனிமீஸ் டு லவர் ஜெனர் பிடிக்கும், சினி இண்டஸ்ட்ரியில பேக்ல என்ன நடந்துக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்லாம் நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஷூட்டிங் ஸ்டார்ஸ் அப்படின்ற கேட்ராமாவை எம்எக்ஸ் பிளேயர்ல கம்மிங் மார்ச் 20th நீங்க பார்க்கலாம். இது மாதிரி நிறைய கேட்ராமா சீட்ராமா அப்டேட்ஸுக்கெல்லாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். until then bye.